எஸ்என்ஸ் அஸ்டோ 2K நேயர்களுக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்கழி மாதம். மார்கழி மாதம் என்றாலே பெண்களுக்கு மிக சிறப்பான மாதம். என்ன சிறப்புனா பெண்கள் எல்லாம் காலையில எழுந்து அந்த பச்சரிசி மாவுல கோலம் போடும்போ அவங்க வாழ்க்கையும் அந்த கோலம் போல மிக அழகாக இருக்கும். இந்த மார்கழி மாதம் நீங்க எவ்வளவு அழகா கோலம் போடுறீங்களோ உங்க வாழ்க்கையும் அழகாக மாறும். அறிவியல் பூர்வமா இந்த மார்கழி மாதத்துல நம்ம ஓசோன் மண்டலம் நம்ம பூமிக்கு பக்கத்துல வர்றதுனால பெண்களுக்கு காலையில ஏஞ்சி கோலம் போடும்போ அவங்க பிராண சக்தி கூடும். அதனால அவங்க கர்ப்பப்பை வளமாவும் குழந்தை பேரு மிக எளிமையாக கிடைக்கும். இந்த மார்கழி மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த 27 நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன அவங்க வாழ்க்கையில நடக்க போகுது, என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுதுன்றத பத்தி நம்ம மோசஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திருமணத்திற்கு பிறகு சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நட்பன்றிருக்கு, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்களை எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தத்தோட தான் இருப்பாங்க. எப்பொழுதும் என்னக்கா இவங்களுக்கு அந்த கணவன் மனைவி உறவு என்பது ஏதோ ஒரு காரணங்களுக்காக சிறிய சிறிய பிரிவினை இருக்கும். ஒன்று வேலை நிமித்தமா இருக்கும், இல்லை 2 பேரும் மனக்கசப்புப்பட்டு ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்குள்ளதான் இவங்களுக்கு கணவன் மனைவி உறவு என்பது இருக்கும். புனர்பூசங்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்துல எப்பொழுதும் ஒரு சிறிய அழுத்தம் என்பது இருக்குமானா கண்டிப்பா இருக்கு. இந்த காலகட்டத்துல என்னன்னாக்கா வேலை நிறைய புதிய வேலை வாய்ப்பு வரும். ஆனா அந்த வேலையை முழுசா உங்களால செய்ய முடியாம போகும். அதான் விஷயம். வேலை இல்லாம இருக்காது, வேலை இருக்கும், அந்த வேலையை உங்களால செய்ய முடியாம போகும். ஸோ மேலும் என்னன்னாக்கா நண்பர்கள் வழியாக ஏதாவது ஒரு பொருளாதார உதவிகள் என்பது கிடைக்கும். நிறைய பேர் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்கள் செய்வது, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்காக பயணம் செய்வது, இல்லை ஆன்மீக நேர்த்தி கடன் செய்வது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஈடுபடுவாங்க. குறிப்பா என்னன்னாக்கா புனர்பூச 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இருக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு பயணம் இல்லை, சில பேருக்கு ட்ரிப்புக்காக வெளியூர் போவாங்க. ஏதாவது நான் சொல்லுவாங்க என் கனவுல நான் இந்த ஊருக்கு போனேன், நான் துபாய் போய் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்கள புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் வாய்ப்புகள் வரும். சிறிய கடன் என்பது ஏற்படும். காலில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உபாதைகள், நீர் கட்டி இல்லைன்னா கால் வீக்கம், ஏதாவது சிறிய அடிபட்டு கால் வீக்கம், இந்த மாதிரியான சிறிய உபாதைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப ஒரு கலவையான ஒரு மார்கழி மாதமாக தான் இருக்கும். இவங்க வாழ்க்கையில அனைத்து அதிர்ஷ்டத்தையும் கிடைக்கும். ஆன்மீகத்தின் வழியாக இவங்க வாழ்க்கையில பல நன்மைகளும் பெற முடியும். சிறு சிறு சிக்கல்களும் வரும். அதை உங்களை ஆன்மீகத்தின் வழியா சரி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களால் நன்மையையும் ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நட்பன் இருக்கு, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்ன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பூச நட்சத்திரக்காரங்க, ஏன்னா பூச நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டம்லாம் ரொம்ப நெருக்கடியா இருக்கும். அதாவது கையில என்ன சொல்லுவாங்க, பழம் நழுவி பாலில் விழுந்து கையை தட்டி கீழே விழுந்த கதையா இருந்திருக்கும். ஸோ இப்போ அது எல்லாமே மாறி தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். புதிய வாய்ப்புகளை நோக்கி பயணிக்க புது புது விஷயங்களை இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவாங்க. குறிப்பா என்னன்னாக்கா இந்த ஆன்லைன் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுவங்க தான் கொஞ்சம் கவனமா விழிப்பா இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சுய தொழில் செய்வதற்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். மனசுல நினைத்த அனைத்து விஷயங்களும் நடக்கும். ஏன்னா இந்த காலத்தில் தொழில் தொடங்கும் போது ஒரு சிறிய கடன் வாங்கி தொழில் செய்யணும். ஏன்னா மொத்த முதலீடு நீங்க போட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும், அழுத்தமாக மாறிடும். அந்த விஷயத்தை முழுமையா செய்ய முடியாம எங்கேயாவது ஒரு சிறிய அளவுக்கு நீங்க இப்போ ஒரு 1 லட்ச ரூபா முதலீட்டுல பண்றீங்கன்னா ஒரு 10,000 ரூபா ஒரு கடனாவது வாங்கணும். இல்லை ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கி தொழில் செய்யும் போது அந்த தொழில் உங்களுக்கு லாபத்தை தரும். நீங்க எதிர்பார்த்த லாபத்தை தரும், ரொம்ப வேகமான வளர்ச்சியை கொடுக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க கடன் வாங்காம சொந்த காசை போட்டீங்கன்னா அந்த அடுத்தடுத்த முயற்சிகள் என்பது சின்ன சின்ன தடைகளை தாண்டி எப்படி என்னன்னாக்க அந்த தடை ஓட்ட பந்தயம் இருக்கும்ல, எகிரி குச்சி 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 போகும்போது அதுக்குள்ள கால நேர விரயம் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்க மாத்தணும்னா தொழில் தொடங்கும் போது, குறிப்பா பூச நட்சத்திரங்கள் தொழில் தொடங்கும் போது சிறிய கடன் வாங்கி தொழில் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை ஜெட் வேகத்துல பயணிக்குங்க. நன்றி, வணக்கம். புள்ளி விவரங்களுடன்
நம்முடன் பேசக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்ன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா பாருங்க. ஏன்னா இந்த காலகட்டம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னன்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த படிப்புல பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தடை வரும். படிக்கக்கூடிய விஷயத்துல பார்த்தீங்கன்னா படிப்பு நல்லா படிப்பாங்க. ஆனா என்னன்னாக்கா அதை செயல்படுத்த முடியாம இருக்கும். நிறைய பேருக்கு என்னன்னாக்கா இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் நிறைய கொடுத்துட்டு ஒரு அழுத்தமான சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அதனால ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிக்கிறது அப்படி ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை கொடுக்கும்போது அது அழுத்தமாக மாறும். அதே ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஏதோ ஒரு லேண்ட் விற்பது, லேண்ட் இடம் சார்ந்த விஷயம், இல்லை ஏதோ ஒரு மிஷினரி சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய விற்கிற மாதிரி இருந்திருக்கும். திடீர்னு ஒரு சின்ன ஒரு தடை வந்திருக்கும். ஸோ தடை தாமதத்துக்கு அப்புறமா தான் வெற்றி என்பது இவங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கு. மேலும் என்னன்னாக்கா அரசியல்வாதிகள் அரசு சார்ந்த விஷயத்துல எதிர்பார்த்த நன்மைகள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கிடைப்பதில் காலதாமதமாகும். ஸோ ஏதாவது ஒரு இடத்த விற்று காசு வர வேண்டிய விஷயங்களை அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே வந்து டேட் சொல்லாமல் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே அடுத்த மாதம் உங்களுக்கு மாறிடும். ஸோ அதை பற்றின ஒரு கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இந்த தடையெல்லாம் மாறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து ஹனுமன் கோயிலில் போயிட்டு அங்கே வெற்றிலை மாலை, ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்திட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி வெற்றியை நோக்கி பயணம். மேலும் இந்த காலகட்டத்தில் உடல் உபாதைகள்னு சொல்ல போகும்போது என்னென்னக்கு எலும்பு சார்ந்த வலி, இல்லை தசை சார்ந்த வலி, ஏதாவது ஒரு ஜுரம் வர்றது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்கனவே வந்த வியாதியே இருக்கும். நிறைய பேருக்கு என்னென்னாக்கா அடிவயிறு வலி இருக்கும், இல்லைன்னா சரியான ஜீரணம் ஆகாது. இது எல்லாமே அதிகமான உஷ்ணத்தினால வரக்கூடிய வியாதிகள். ஸோ அப்போ உங்கள் உடம்ப சீரான உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க. சீரான முறையில் மெயின்டைன் பண்ணிங்கன்னாவே இந்த உபாதைகள் இருந்து உங்களை காத்து கொள்ள முடியும். மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கம் கெடும். தூக்கம் கெடுறதுனாலையும் சில பேருக்கு உபாதைகள் வரும். ஸோ மேலும் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் கால் வீக்கம், கால் பாதத்தில் பார்த்தீங்கன்னா வலி, குதிகால் வலி, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு அழுத்தமும் ஏற்படும். ஸோ இது எல்லாமே சரியான மருத்துவ சிகிச்சை வழியாக சரியாயிடும். அப்படி இல்லைன்னா 2 மாதம் விட்டிங்கன்னா தானாகவே சரியாயிடும். ஸோ கால் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம், முறையான உணவு பழக்கத்தை கடைபிடிப்பதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை பெற முடியும். செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.